ஹாய் ஆல் வணக்கம் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். டுடே என்ன வீடியோ தெரியுமா? இருக்கிறதுலே மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபேமிலியில் பாவப்பட்டவங்க யாருன்னா அவங்கவுங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஏன்னா நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போறோம். சரி, இப்போ அவங்களுக்கு ட்ரை பண்ணலாமா? எங்க அக்காக்கு நான் குட்டி குட்டியா கர்ல்ஸ் பண்ண போறேன், பார்க்கலாமா? டடா! இவங்க ஹேர் ரொம்ப சாஃப்ட்டா, ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். அவங்க ஹேர் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கும். இப்ப அவங்க மண்டையில வந்து நான் கேர்ல்ஸ் பண்ணிட்டேன். பார்க்க நூடுல்ஸ் மண்டை மாரி இருக்காங்கல்ல, இத பண்ண பண்ண எல்லாரும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. நூடுல்ஸ் மண்டை, நூடுல்ஸ் மண்டைன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இது எனக்கு பண்ணும்போது அவ்ளோ அழகா இருந்தாங்க அவங்க ஃபேஸ்ல பார்க்கறக்கு. நான் இதுல அவங்க ஃபேஸ்லாம் காட்ட மாட்டேன், அவங்க பிரைவசிக்காக. இப்போ இதை எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாமா? ஜஸ்ட் நம்ம சீரம் அப்ளை பண்ணணும். சீரம் ஹேருக்கு மட்டும் அப்ளை பண்ணால் போதும், ஸ்கேல்ப்புக்கு பண்ணக்கூடாது, இல்லாட்டினா ஸ்கேல்ப் டேமேஜ் ஆயிரும். சீரம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நீங்கள் செல்ஃபாக யூஸ் பண்ணாலும் சரி, பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணாலும் சரி, யாராக இருந்தாலும் ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த கேர்ள்ஸ் பண்ணுறது ரொம்ப நேரம் ஆகும், இருந்தாலும் நம்ம டைம் எடுத்து பண்ணோன்னா பார்க்குறக்கு அழகாகவே இருப்பாங்க. இப்போ நம்ம ப்ராப்பராக கேர்ள்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா சென்டர் பார்ட்டிஷன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டாக எடுத்து நம்ம செக்யூர் பண்ணி பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கணும். அப்புறம் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணி குட்டி குட்டி கேர்ள்ஸாக நம்ம பண்ணணும். எவ்வளோக்கு நம்ம குட்டி குட்டியாக கேர்ள்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அழகாக இருப்பாங்க. எப்படின்னா அந்த கேரளாலலாம் இருப்பாங்கல்ல, அந்த கேர்ள்ஸ் மாதிரி, அந்த மாதிரி அவங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இவங்களுக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவங்களோட ஹஸ்பண்ட் கூட கேட்டாங்க, அதாவது எங்கள் மாமா. அவங்க வந்துட்டு, நீ ரெகுலராக இதே மாதிரி ஹேர் ஸ்டைலில் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்கு அப்போ நான் ரெகுலராக இந்த மாதிரி கேர்ள்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெயிட் ஹேர், இவங்களுக்கு கேர்ள்ஸ் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசையை அதை நான் நிறைவேற்றிட்டேன். அதே மாதிரி எனக்கும் இந்த மாதிரி யாராவது பண்ணி விட மாட்டாங்களா அப்படின்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. பார்க்கலாம், ஒரு நாள் நான் செல்ஃபாக ட்ரை பண்ணுறேன், வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். இவங்களுக்கு நான் பண்ணவே எனக்கும் ஆசையாக இருந்தது. ஐயோ, எனக்கும் கேர்ள்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சரி பார்க்கலாம். அண்ட் நான் வந்து கெரட்டின் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அது எவ்வளோ பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு எனக்கு ஜஸ்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, கெரட்டின் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. இப்போ என்னோட வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கேளுங்க ப்ளீஸ். ஓகே, கம் டு த வீடியோ. இப்போ வந்து கேர்ள்ஸ் பண்ணலாமா? இவங்களுக்கு குட்டி குட்டியாக ஒவ்வொரு செக்ஷனாக எடுத்து எடுத்து கேர்ள்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கே நிறைய நேரம் ஆயிடுச்சு. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக இருக்க ஹேருக்கு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸோட ஏதாவது நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக இருக்கும்போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு குட்டி குட்டியாக நல்லா பவுன்ஸியாக இருந்தது. அவங்க ஹேர் கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, தின்னாக இருக்கிறதே இன்னுமே கொஞ்சம் டெக்ஸ்சராக நல்லா இருந்தது, பார்க்குறக்கே நல்லா டென்ஸாக இருந்தது. இதே மாதிரி குட்டி குட்டியாக கேர்ள்ஸ் பண்ணி ஒவ்வொன்றா இருக்க பாருங்களேன். கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ஒரு 10 செகண்ட்னு வந்து ஒவ்வொரு கேர்ள்ஸ் பண்ணுறக்கும் நம்ம டைம் கொடுக்கணும். டைம் கொடுத்தா பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, நூடுல்ஸ் மண்ட மாதிரி இருக்காங்களே இவங்களை பார்க்குறக்கு. அவ்வளோதான். இந்த இது பண்ணுறக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours ஆயிடுச்சு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.